All glory and honor and praise to be to God the Father, God the Son, and God the Holy Spirit. Amen. எல்லா துதியும் ஞானமும் கனமும் வல்லமையும் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. Amen. Good evening and praise the Lord, my dear brothers and sisters in Christ. We greet you. We welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ for this evening lockdown family prayer fellowship. கிறிஸ்துவுக்குள் அன்பா இருக்கிற சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். இந்த நாள் ஒரு ஓய்வு நாளாக இருக்கிறபடினாலே கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே மையப்படுத்தும்படியாய், அவரை துதிக்கும்படியாய், அவரை வாழ்த்தும்படியாய். God has given the best day, the good day in our life for us to worship Him, to adore Him, and to praise Him in this wonderful Sabbath day, this wonderful Sunday. May God be along with us. May God lead us and guide us. கர்த்தர் நம்மை தாங்கி எடுத்து வராங்க. நம்ம மத்தியில் இருக்கிற அருமை ஆண்டி லில்லிக்குட்டி ஜார்ஜ் அவர்களை முன்பாக அழைக்கிறேன். முன் வந்து ஜெபித்து ஆரம்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request and I call upon Auntie Lilikutti George to come forward and to lead us all in prayer, opening prayer for today's service. Amen. Praise the Lord. துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பரிசுத்த நாள் ராத்திரி வேளையில் கர்த்தாவே ஒரு குடும்பமாக உங்க பாதப்படியில் கடந்து வருவானும் ஆராதிப்பானும் கர்த்தாவே கொடுத்த இந்த தருணத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாள் கர்த்தாவை நேரடியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த ஆதியோட அந்தம் கர்த்தாவே உமது கிருபை எங்களோடு கூட எங்களை வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை மினிஸ்டராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே பிள்ளைங்களுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தை கொடுக்கும் ஆண்டவரே. ஆன்மீக பலத்தினால் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. என்ன தேவை இருந்தாலும் சந்திக்க முடியாது, தேவன் விடுதலை ஆக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு யாருக்காக எல்லாம் ஜெபிக்கிறாங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை பணம் கர்த்தாவே எங்களோடு கூட குடி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினால நிரப்பும் தேவைகள் வர வேண்டியவங்க சீக்கிரம் வந்து போராட்டங்கள் எங்களை விடுதலையாக்க முடியாது எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை நடத்துகிற சுசுலுக்காகவும் சைலிக்காகவும் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா டேலண்ட்ஸுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கூடுதலாக பலப்படுத்தும் ஆண்டவரை. கூடுதலாக நீரை எங்களை எடுத்து ஆண்டவரை. கொடுத்திருக்கிற ஞானத்துக்காக கொடுத்திருக்கிற எல்லா கிருபைக்காக மேலும் மேலும் அவர்களுக்கு சந்திக்க விளையாச்சிருக்கிறோம் சுவாமி. இந்த எதுக்காக கர்த்தாவே நமது மத்தியில் இருக்கிற சகோதரி மேரி அவர்கள் முன் வந்து ஜெபித்து ஆரம்பித்து கொடுக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். சிறிய ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால இன்டர்நெட் ப்ராப்ளம்
நம்ம கனெக்ட் செய்ய முடியாமல் இருக்கிறது. சகோதரி மேரி வந்து ஜெபித்து ஆரம்பித்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். I request Sister Mary to come forward and to lead us all in opening prayer as we have been disconnected because of the internet problem. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே ராஜா, நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நேரத்துல கூட சுவாமி இந்த ஆராதனை நடக்கும்படிக்கு கர்த்தாவே நீர் கிருபையும் சலாக்கியத்தை தந்திருக்கீங்க. நன்றி ஆண்டவரே, எங்களை கூட தகப்பனே அட்டன் பண்ண நீர் உதவி செஞ்சிருக்கீங்க சாமி. நன்றி தகப்பனே. இந்த நேரத்துல உடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, எந்த ஒரு தடியும் இல்லாதபடிக்கு தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை கேட்க தகப்பனே இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு பயன்படுத்தி தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்துல கூட இந்த டெலிவரி மினிஸ்ட்ரியோட 4 கார்னர்ஸ்களிலும் ஆண்டவரே ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ரத்தத்தினாலே நாங்க கன்சல்ட் பண்றோம் ஆண்டவரே. எந்த ஆடியோ சிஸ்டம் உடைய ப்ராப்ளமோ, மைக்குடைய சிஸ்டமோ, இல்ல இன்டர்நெட்டுடைய கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. இசப்பா, உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்துல கூட எங்களை தரமட்டமாய் தாழ்த்தி உடைய கருத்து தருகிறோம். எங்க பாவங்களை மன்னித்து ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாய் எங்களை மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தாமதமா இருக்கிற அநேக பிள்ளைகளையும் சீக்கிரத்திலே ஆண்டவரே நீர் சேர்க்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாள் நிச்சயமாய் ஒரு வல்லமையான வார்த்தை எங்களுக்கு காத்திருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை ஏறெடுக்கப்படுகின்றதான ஒவ்வொரு பாடல்களும் ஆண்டவரே, ஜெப விண்ணப்பங்களையும் ஆண்டவரே, சாட்சிகளையும் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளையும் ஆண்டவரே நீர்தாமே தகப்பனை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, மற்றும் எல்லாவற்றையும் கருத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். எல்லா துதிக்கான மகிமையோட நாமத்துக்கு ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் ஜீவ பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே துவக்க ஜெபத்தை செய்து இரு குடும்பத்தாரை கர்த்தர் மேலும் ஆசீர்வதிப்பாராக. மேலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே எல்லா செழிப்பான காரியங்களையும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. May God bless both the families who happen to lead us in prayer. May God lead them life in a very special way, in all a fertile way. God bless. Amen. Let's sing the first chorus and praise God. முதல் கவியை சேர்ந்து பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். Hallelujah. முதல் பாடலை சேர்ந்து பாடி இதை மேம்படுத்துவோம். ஒரு தமிழ் பாடல். First song, it's a known song, it's a Tamil song. Let's sing and glorify God together. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே.
மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே நான் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. Hallelujah. Amen. Today's responsible psalm is taken from Psalms chapter 1. Please read and get the God's blessings for you and your family. சங்கீதங்கள் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலன் ஓரமாய் நடப்பட்டு தன் கனியை தந்து உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர்கள் நியாய தீர்ப்பிலும், பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்கள் வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்பதே. Glory be to God for the wonderful psalm that God has happened to give.
கர்த்தர் அருமையான ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இரண்டாவது பாடல் ஒரு ஆங்கில பாடல், என்னோட சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். Second song, it's an English song. Let's sing and glorify God together. One thing we ask of you, one thing that we desire, that as we worship you, Lord, come and change our lives. Arise, 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 take your place, be enthroned on a praise. Arise, King of Kings, Holy God, as we sing. Arise, arise, arise. One thing we ask of you, one thing that we desire, that as we worship you, Lord, come and change our lives. Arise, 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 take your place, be enthroned on a praise. Arise, King of Kings, Holy God, as we sing. Arise, 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 arise. We lift you up, we lift you up, we lift you up on our praises. We lift you up, we lift you up, we lift you up on our praises. We lift you up, we lift you up, we lift you up on our praises. We lift you up, we lift you up, we lift you up on our praises. Arise, 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 take your place, be enthroned on a praise. Arise, King of Kings, Holy Lord, as we sing. Arise, arise, arise. Hallelujah. The first reading is taken from the book of Isaiah, chapter 55, verse 8 to 9. Please read and get the God's blessings for you and your family. ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 8 to 9 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். For my thoughts are not your thoughts, neither are your ways my ways, saith the Lord. For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. Amen. Amen and amen. Glory be to God for the wonderful words. May God bless the family. May God fulfill all their needs according to riches and glories. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இதை வாசித்த அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் அவருடைய சித்தப்படி ஆசீர்வதித்து பராமரித்து காத்து நடத்துவாராக. ஆமென். மூன்றாவது பாடல் ஒரு தமிழ் பாடல், என்னோடு சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். Third song is a Tamil song. Let's sing and glorify God together.
நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள், எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்லை கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள், எந்த துணையாய் நிற்பதால் எனக்கேது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், உம் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும், பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும், பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. Hallelujah. Amen. Glory be to God. The next reading is taken from the book of Psalms, chapter 31, verse 15. Please read and get the God's blessings for you and your family. சங்கீதம் 31 அதிகாரம் 12 வசனம் எடுத்தவர்கள் வாசித்து இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். My times are in thy hands. Amen. Amen. என் காலங்கள் உமது கரங்களில்
கரங்கள் இருக்கிறது. Amen. Amen. Hallelujah. Glory be to God. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை வாசித்த அருமையான குடும்பத்தாரை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் அவர்களை வைப்பாராக. May God bless this words, may God bless the family, and may God keep them in the high place. In Jesus' name. Amen. நான்காவது பாடல் ஒரு ஆங்கில பாடல். என்னோடு சேர்ந்து பாடும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன். Please join along with me in singing and praising God. This is fourth song. It's an English song, unknown song. Lord, the light of your love is shining in the midst of the darkness shining. Jesus, light of the world, shine upon us. Set us free by the truth now you bring us. Shine on me. Shine on me. Shine, Jesus, shine. Fill this land with the Father's glory. Blaze, Spirit, blaze. Set our hearts on fire. Flow, river, flow. Flood the nations with grace and mercy. Send forth your word, Lord, and let there be light. Lord, I come to your awesome presence, from the shadows into your radiance. By the blood I may enter your brightness. Search me, try me, consume all my darkness. Shine on me. Shine on me. Shine, Jesus, shine. Fill this land with Father's glory. Blaze, Spirit, blaze. Set our hearts on fire. Flow, river, flow. Flood the nations with grace and mercy. Send forth your word, Lord, and let there be light. As we gaze on your kingly brightness, so our faces display your likeness, ever changing from glory to glory. Mirrored here, may our lives tell your story. Shine on me. Shine on me. Shine, Jesus, shine. Fill this land with the Father's glory. Blaze, Spirit, blaze. Set our hearts on fire. Flow, river, flow. Flood the nations with grace and mercy. Send forth your word, Lord, and let there be light. Glory be to God. The next reading is taken from the book of Revelation, chapter 3, verse 10. Please read and get the God's blessings for you and your family. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசித்து இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Because thou hast kept the word of my patience, I also will keep thee from the hour of temptation, which shall come upon all the world to try them that dwell upon the earth. Amen. Amen. Hallelujah. Glory be to God for the wonderful word. May God bless the family.
May God make them prosper much more according to His richness and glory. கர்த்தர் தாமே வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இதை வாசித்தார் மன குடும்பத்தார் கர்த்தர் செழிப்பான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வாழ்க்கை கட்டிடுவாராக. ஆமென். சாட்சியின் நேரம். சாட்சியை நீங்கள் தெய்வமயக்கு என்று கூறும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன். Please share your testimonies for the glory of God. Yes, sir. All praise and glory to God. ஸோ இந்த சாட்சி வந்து இந்த வாரம் ஃபுல்லா எனக்கு நடந்த ஒரு விஷயம். டு பி ரியலி ஆனஸ்ட், இந்த வாரத்துல நடந்த விஷயங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நாங்க இப்போ இருக்க வீட்டை நாங்க இருந்திருக்க முடியாது. There was a situation where we were about to sell our house. ஏன்னா லைக் எங்களுக்கு அந்த தேவை இல்லை, பட் இன்னொருத்தர் தேவைக்காக we were about being forced to sell our house. and அதன் மூலியமா வர காசு வந்து டிவைட் பண்ணி போற மாதிரி இருந்துச்சு. I just thought for a moment, ஏன்னா டு பி இந்த வாரம் மட்டும் ஸ்பெஷலா அநேக நாள் நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணல, ஃபுல்லாவே இருக்க முடியல, சும்மா அட்டென்ட் பண்ணல. நான் வந்து நினைப்பேன், சரி நாளைக்கு காலைல காலேஜ் யூடியூப்ல கேட்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளவு நாள் நான் கேட்டிருக்கேன். பட் இந்த வாரம் என்னால உட்காந்து ஃபுல்லாவே கேட்கலாம். I'll start with the YouTube meeting, but then again some distraction, somebody will call me or something will happen. காலேஜ் எனக்கு சரியா கேட்க முடியாது. ஸோ இப்படியே நான் மீட்டிங் அட்டன் பண்ணல, நான் சரியா ஜாப் பண்ணல, இப்படியே போயிட்டு இருக்க சுச்சுவேஷன் மிடில் ஆஃப் தி வீக். ஸோ இப்படி ஒரு ப்ராப்ளம் லாஸ்ட் சண்டேல இருந்து இந்த பேச்சு வீட்டில் போயிட்டு இருக்கு. பட் ஐ திங்க் ஆன் வெட்னஸ்டே ஆர் தர்ஸ்டே, ஐ டோன்ட் ரிமெம்பர் கரெக்ட்லி, ரொம்ப சீரியஸா போயிடுச்சு. லைக் டிசைடே பண்ணிட்டாங்க, சரி வீடு கைவிட்டு போயிடும், அடுத்து எங்க வீடு வாங்குறது, அடுத்து என்ன செட்டில் பண்றது. நான் ஜாப் பண்ணல, பட் ஐ ஜஸ்ட் ஆஸ்க் காட், எஸ்மா உங்களுக்கு தெரியும் இப்போ எங்க அப்பா கடையில சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டு, இந்த வீடு ஒன்று நாங்க இருக்க வீடும் வேற சில வீட்டுல இருந்து வர ரெண்ட்னால we are living. ஸோ நாங்க இப்போ வித்துட்டோம்னா நாங்க என்ன பண்ணோம், இப்போ வைக்கிற விலைவாசிக்கு புது வீடு இங்க வர காசுக்கே புது வீடு வாங்குற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நாங்க எக்ஸ்பென்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், இல்ல வர காசு நாங்க சேவ் பண்ணி எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு நாளைக்கு போவோம், அந்த மாதிரி நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா ஒரு கேஸ்ல இருந்தேன். பட் ஸ்டில் I was not able to come back on prayer on அந்த ஃபாலோ இன்னும் ப்ரேயர் பண்ண முடியல. ஸோ அன்னைக்கு கூட I remember telling sir about this. ஸோ சார் சொன்னாங்க, ஜாம் பண்ணிட்டு போமா, நீயும் போய் வீட்டுல பேசுன்னு சொல்லிட்டு. யூ ஓன்ட் பிலீவ், ஒரு 2 நாள்ல வந்து யாருக்கு இந்த வீடு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவையில இருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த தேவை எல்லாமே போயிருக்கு. அவங்களுக்கு ஒரு காரியம் நடந்துருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு காரியம் கிடைச்சிருந்துச்சுன்னா, எங்களுக்கு கண்டிப்பா நாங்க வந்து வீடை விற்கிறதுக்கு அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப அப்போஸ் பண்ணப்பட்டிருப்போம். ஆனா அவங்களுக்கு அந்த காரியம் நடக்காம கடவுள் தடுத்து போட்டு எங்களுக்கு இந்த வீட்டை கொடுத்துருக்காரு. அவனை praise and glorify God for it. Because நான் ஜெபம் பண்ணி கேட்கல, நான் இது பண்ணி கேட்கல, but it was a great promise, God telling me that I have your back always. I just thought அது ஒரு சரியான பிரேயரா கூட ஒரு 2 நிமிஷம் நினைச்சிருப்பேன். இப்போ என்ன ஸ்டாப் பண்றது, அடுத்து நான் இன்னும் படிச்சுட்டு இருக்கேன், நான் இன்னும் வேலைக்கு போல, இந்த மாதிரி சுச்சுவேஷன் வீட்டு வித்துட்டோம்னா அடுத்து என்ன பண்றது, எங்களுக்கு வேற ஏதாவது இடம் இல்லையேன்னு சொல்லி நினைக்கும் போது அடுத்த 2 நாள்ல வீட்டுல இருக்கலாம் ரொம்ப இந்த ஒரு வாரமே ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தாங்க. தூங்கல, என்ன பண்றேன்னு சுத்திட்டு இருக்கும் போது God made this possible. அவங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்காதபடி பண்ணி, பட் ஆனா அந்த விஷயம் அவங்களுக்கு நடக்கிற மாதிரி எல்லாமே கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. பட் கடைசி நிமிஷம் something or the other happened. God stopped that from happening. எங்களுக்கு நிறைய விஷயத்த வெளிப்படுத்தினாரு. யாரெல்லாம் நாங்க ரொம்ப நம்பி ட்ரஸ்ட், let it be relatives or friends, family friends, யாரெல்லாம் ரொம்ப நம்பி இருந்தோமோ, God showed a lot of people who are backstabbing us. Lord actually showed us this week who are the true people supporting us or actually talking to us. இல்ல யாரெல்லாம் வந்து வேணும்ட்டு who are ready to backstab us after that incident would happen. அந்த மாதிரி நிறைய விஷயம் ஆண்டவர் நடத்தி காட்டினார் இந்த வாரத்துல. I want to praise and glorify. Because நான் ஒரு செகண்ட் நினைச்சா ஒரு வேலை அந்த விஷயம்லாம் நடந்த வீடுலாம் வித்திருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு இந்த கூரையில படுத்திருக்க மாட்டேன். பிகாஸ் இந்த I have been living this all my life. பிறந்தது இந்த வீட்டுல தான் இருக்கு, வீடு எங்கேயும் மாறல, அதே வீட்டுல தான் இருக்கோம். So this house is very close to our hearts too. So அந்த ஒரு பெரிய விஷயம் நடக்காம ஆண்டவர் காப்பாத்தி போட்டாரு. என்னோட ஜெபம் கூட சொல்லுவேன், நான் ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷனா தான் கேட்டேன் கேசுவா கிட்ட. அது இவ்வளவு பெரிய இதுவா எடுத்து God has made this possible. Our praise and glory to God. And இன்னொரு சின்ன சாட்சி, நான் இப்போ வந்து வெளியே போயிட்டு கரெக்ட்லி மீட்டிங் ஆகணும் கொஞ்ச நேரம் கொண்டு வந்தேன். லைக் when I locked down, I just entered home. ஸோ வரும்போது வந்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு வண்டி ஓட்டிட்டு வரும்போது சடனா வந்து எனக்கு முட்டி கிட்ட லைட்டா நர்வ் புல் மாதிரி வந்துருச்சு. ஆல்ரெடி திஸ் ஹேப்பன் இந்த வீக்லயே வந்து லாஸ்ட் டைம் வெளியே ஒரு இடத்துல இருக்கும்போது டக்குன்னு நான் எந்திரிச்சு டக்குன்னு முட்டியில ஏதோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி டக்குன்னு உட்காந்துட்டேன். ஏன்னா எந்திரிக்கவே முடியல ஒரு 1/2 மணி நேரத்துக்கு.
இப்ப நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், நான் சிக்னல் நிக்கிறேன், சிக்னல்ல சரி கால் கீழே வைப்பேன் வைக்கிறேன், டக்குனு நர்வ் ஃபுல்லா வந்துருச்சு, அந்த முட்டி மாடி மேலே எடுத்து வச்சேன், என்னால நகர்த்தவே முடியல, வலிக்குது ரொம்ப. நான் வந்து சிக்னல் போட போறாங்க, நான் அடுத்து இவ்வளவு ஓட்டிட்டு போவேன் யோசிக்கும், நான் பண்ண ஒரு சின்ன விஷயம், என் கையை முட்டி மேல வச்சு நான் ஜம்ப் பண்ணிட்டு எஸ்பென் தெரியாத என் வீட்டுக்கு போய் கீழே அந்த கால் லேண்ட் பண்ணும்போது இந்த இந்த நர்வ் புல் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பாயிண்ட்ல எக்ஸ்ட்ரீமா வலிக்குது வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது. அண்ட் நான் கரெக்டா எங்க மாமா வீட்டுக்கு என்ட்ராரு, slowly the pain stopped and I was able to walk again, but லைட்டா கொஞ்சம் தாங்கி நடந்தேன், but again I was all right. Another thing, நான் இந்த மீட்டிங் நான் டெஸ்டிமனி சொல்ல நான் வந்து 3 நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா சம்திங் or the other will stop me. இன்னைக்கு எப்படியாவது சொல்லிடணும், எப்படியாவது அச்சு பிடிச்சி மீட்டிங் ஓரளவுக்காச்சும் டைம் போயிடணும்னு சொல்லிட்டு I went for outside, went for shopping, then came back and from uncle's house எல்லாம் முடிச்சு அடிச்சு பிறகு God brought me on time for the meeting. All praise and glory to God. I thank God for all the blessings He has showered me, for the house He has blessed me with, and listening even to my silent conversation with Him. All praise and glory to God. Thank you, sir. Amen. Praise the Lord. This is the work of God. The more that we happen to cling on to Him, the more that we happen to seek Him, the more we happen to leave everything in His hand, He will take care. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பதாக வர்ஷா என்னை தொடர்பு கொண்டு அவர்கள் சொன்ன ஒரு காரியம், அவர்களுடைய வீடு அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய அந்த இடத்துல வசிக்கக்கூடிய அந்த வீட்டிலே விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அந்த வீடை விற்றுவிட்டால் இவர்களுக்கு வீடு இல்லை, இவர்கள் வேறு வீட்டிற்கு செல்ல வேண்டும், அல்லது வேறு வீட்டுக்கு வாடகைக்கு போகணும். அந்த இவங்க இருந்த வீட்டில் இவங்க தான் ஹவுஸ் ஓனர்ஸாக இருந்தாங்க. ஸோ ரெண்டிங்லாம் நிறையா இருந்துச்சு. பிஸ்னஸ் இல்லைனா கூட கடல் ஏதோ அனுமதிச்சுட்டு இருந்தார். ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தின் சூழ்நிலையின் காரணமாக அந்த வீடு விற்கும்படியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. கூட இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து, பிகாஸ் அதில் எல்லாருக்குமே பங்கு இருக்கிறதுனால அது விற்கும்படியாக ஒரு சூழ்நிலை அமைஞ்சது. அப்போ வருஷம் என்கிட்ட சொன்னப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேம்மா, நீ ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணு, ஆண்டுகிட்ட ஆண்டு உங்களுடைய சுத்தம், நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறீர், இன்னும் நான் படித்து முடிக்கணும், என் தங்கச்சி படித்து முடிக்கணும், நாங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு வர வரைக்கும் கூட ஆண்டு இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு தங்கிருக்கணும்னு ஜெபம் பண்ணோமா, ஆண்டு வார்த்தையை போடுவார். ஆண்டவர் ரொம்ப அழகான காரியங்களை செய்திருக்கிறார். இதை விற்கக்கூடாதபடிக்கு ஒரு சூழ்நிலை ஆண்டு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஈவு, கர்த்தரால் வரும் இந்த ஒரு சந்தோஷமான விஷயம். யோசித்து பார்க்கிறேன், ஒருவேளை இந்த வீடை இவங்க விற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடை வித்துட்டு எங்க போவாங்க, எங்க தங்குவாங்க? ஏன்னா இந்த வீட்டில இருந்து வரக்கூடிய வாடகை எல்லாமே இன்றைக்கு அந்த குடும்பத்தை காப்பாற்றப்படுகிறது. இது எல்லாம் எங்க போவோம்னு யோசித்தேன். அப்போ ஆண்டவர் வருஷாக்கு அருமையான ஒரு தீர்வை கொடுத்திருக்கிறார். இது மட்டும் இல்லாம பெரிய விஷயம், ஏன்னா இது யோசித்து பார்க்கும்போது இது சாதாரண விஷயம் இல்லை. மனுஷரால் செய்யக்கூடிய கூடாத விஷயத்தை தேவன் செய்திருக்கிறார். இன்றைய நிலைமையிலே அந்த வீடு விற்கப்பட்டிருக்கும் என்றால் இவர்களுக்கு உடனடியாக போவதற்கு வேற வீடு, உடனடியாக இவர்கள் அந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு போகணும், அடுத்த மாதம் இவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் இருந்துச்சு. ஆண்டவர் அழகாக காப்பாற்றி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்லாமல் விசுவாசத்திலே கர்த்தர் இன்னும் தழைக்க முடியாத கிருபை செய்திருக்கிறார். சொன்ன அருமையான சாட்சி நீங்க கவனிச்சிங்க. என்னுடைய கால் பிரச்சனையா இருந்தப்போ நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் சிக்னலில் நிற்கிறேன், வண்டி எடுக்க போறாங்க, சிக்னல் போட போறாங்க, என்னுடைய கால் வேலை செய்யணும்னு ஆண்டவர் என்ன அழகாக செய்து கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் ஆண்டவர் செய்யக்கூடிய நன்மைகளை நாம் அவருக்கு என்று சாட்சியாய் சொல்லும் பொழுது அவர் கூர்ந்து பார்க்கிறார், இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொடுக்கிறார். He has been blessing us so much in our life. Any more testimonies for the glory of God? May God bless this testimony. சாட்சிகள் தான் நீங்க சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Praise Lord, brother. Praise Lord, sister. Brother, this is more of testimony விட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மாதிரி தான் brother இது. லைக் என்னுடைய ஃப்ரெண்ட் ஜெஃப்ரியோடைய கிளாஸ்மேட் ஆண்ட்ரியாவுடைய டேடி 2 நாளைக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல மேசிவ் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் பிரதர். அவருக்கு வந்து கடைசியா அவங்களுக்கு அமிச்ச வீடியோல வந்து ராங் டயக்னோஸ் மாதிரி எனக்கு தோணுச்சு. மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்த ஒரு பர்சனுக்கு அக்யூபஞ்சர்ல ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா அங்க செத்துட்டாங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. பட் ஆனா இங்க பிள்ளைங்க இன்னைக்கு மத்தியானம் நாங்க போய் பார்த்தோம் பிரதர். ஜஸ்ட் ஒரு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 5-10 minutes தான் நான் வீட்டுக்கே வந்தேன். அந்த பிள்ளைங்க they are not ready to accept அவங்க டேடி இறந்துட்டாங்கன்னு. ஏதோ எல்லா யூடியூப்ல இருக்கிற அந்த கண்ட வீடியோஸ், அதுக்கப்புறம் செல்நேட்ல நம்ம ஏசப்பா லாசரஸ் உயிரோட எழுப்பின மாதிரி அது எல்லாத்தையுமே இந்த பிள்ளைங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு எங்க அப்பா உயிரோட வந்துருவாரு, எங்க அப்பா சாவல,
எல்லாரும் எதுக்கு செத்துட்டாங்கன்றீங்க? அவங்க மம்மிய அவங்க ஜென்சிய சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ மயங்கி மயங்கி விழறா. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க அவங்கள திட்டுறாங்க. சரி, அதுக்கப்புறம் அவ பெனாத்தின்ற கையில வந்துருவாங்க. ஒரு மாதிரி பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருந்தது. ஆனா பிள்ளைங்களுக்கு அந்த அந்த ஸ்ட்ரென்த் இல்ல, எங்க அப்பா வந்துருவாரு, மறிக்கல. சோ அந்த பிள்ளைங்களுடைய ஃபேத் பார்க்கும்போது ஒரு பக்கம் எனக்கும் எசப்பா இவங்க ஜெபங்கள் கேட்கப்பட்டு அவர் மீண்டு வந்துட மாட்டாரா அப்படின்ற ஒரு, ஏன்னா இவங்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் சைட்ல யாரும் கிடையாது. இவங்க 2 பேர் பேரண்ட்ஸும் இறந்துட்டாங்க. சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தரும் கிடையாது. திக்கற்ற பிள்ளைங்கன்ற மாதிரி இப்ப ஒரு ஹோப்பே இல்லாத மாதிரி விடப்பட்டிருக்காங்க. சோ இந்த நேரத்துல அவங்களுக்கு நிறைய ஜெபங்கள் தேவைப்படுது. எக்ஸாம் கூட இந்த பிள்ளைங்க எழுத முடியாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க அப்பாவுடைய பாடி வந்து ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சுதான் வருங்களாம். சிங்கப்பூர்ல இப்பத்துக்கு ஃபிளைட்டும் கிடையாதாம். இந்தோனேஷியா போயிட்டு என்னென்னமோ சொல்றாங்க. அது எதை பிலீவ் பண்றதுன்னே தெரியல. பட் ஐ நோ இதுக்கு எல்லாத்தையும் மீறி கடவுள் இருக்காரு அதை பாத்துக்க. சோ ஐ பிலீவ் அண்ட் ட்ரஸ்ட் இன் ஹிம். சோ ஐ நீட் எவ்ரிபடிஸ் பிரேயர் டு console that family, to uphold them in your prayers for the strength and comfort. Thank you, brother. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய சித்தத்தை கொண்டு தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அவருடைய பூரண திட்டமாய் இருக்கிறது. ஆமென். When God happens to do few things in his children's life, it is something that he has planned very neatly, well planned. ஆங்கிலத்தில் சொல்லணும்னு சொன்னா a precise planning where it cannot never miss. சரியான ஒரு நேரத்துல செய்யக்கூடிய அந்த வேலை கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம கொஞ்சம் கூட குறைவில்லாம நடக்கும். கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நான் அடிக்கடி செய்தியில சொல்வது போல, ஒரு வீட்டை விட்டு நம்ம வெளியில தெருவில் கால் வைக்கும் பொழுது நம்முடைய வலது பக்கமோ இடது பக்கமோ திரும்பி பார்க்கும் பொழுது அந்த 2 பக்கத்தினுடைய எல்லைகளை ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம எங்க நிக்கிறோமோ அந்த இடத்திற்கு நேராக மேல இருந்து பார்க்கக்கூடிய தேவன் இதை அனைத்தும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்க்கும் பொழுது அதற்கும் தாண்டி என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் தெரியும். இது நாம் அவருடைய சூழ்நிலையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரை அனுமதித்திருக்கிறார் என்று தெரியும். ஒருவேளை கர்த்தருடைய சித்தம் அந்த சகோதரன் மீட்கப்பட்டு உயிரோடு வரும்படியா இருக்கும் என்றால் கர்த்தர் அதற்குண்டான அனைத்து காரியங்களும் செய்வார். அந்த குடும்பங்களுக்காக நாம் விசேஷமாக ஜெபித்துக் கொள்ளலாம். ஒருவேளை கர்த்தருடைய சித்தம் வேற ஒரு திட்டமாய் இருக்கும் என்றால் அதற்கும் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். காரணம் 96 விடுதலையின் ஜெப வீட்டில் இருந்து எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருந்த சமயத்திலே விடுதலையின் ஊழியங்களின் ஸ்தாபனர், விடுதலையின் ஜெப வீட்டினுடைய ஊழியக்காரர் சுவிசேஷகன் வாட்சன் அவர்கள் இறந்த ஒரு காரியம் அநேகருக்கு செய்திகளாய் கொடுக்கப்படும் பொழுது அநேகர் இதை நம்பவில்லை. அநேகர் இது எப்படி சாத்தியம், மற்றவர்களுக்காக ஜெபித்து விடுதலை வாங்கி கொடுத்த ஒரு ஊழியக்காரனாயிற்றே, அவருக்கு இந்த நிலைமையா? அநேகர் கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிறிஸ்துவை அறிந்தும் பின்மாற்றமான இருக்கிறவர்கள் சொன்ன விஷயம், அவங்க ஜெபம் பண்றவங்க அவங்களுக்கே இந்த நிலைமையான்லாம் யோசித்தாங்க. ஆனா இன்று ஆண்டவர் இந்த ஊழியத்தை இந்த வீட்டிலிருந்து நடக்கும்படியாக சகோதரர் வாட்சன் இருந்து நடத்தியிருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல நடத்தி கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் கர்த்தருடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. ஒரு சிறிய காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது செய்தியின் நேரத்தில் பகிரப்பட வேண்டிய ஒரு காரியம். ஆனால் சகோதரி இந்த காரியத்தை சாட்சியினிடையே ஒரு விண்ணப்பங்களோடு சேர்த்து சொன்னபடினாலே நான் இதை சொல்லுகிறேன். இன்று காலை எங்களுடைய ஆலயத்திலே ஒரு தேர்தல் நடத்தப்பட்டது. ஆலய பொறுப்பாளர் ஆலய பணிகளுக்காக நாங்களும் சென்றிருந்தோம். அப்பொழுது ஜெபித்த ஒரு ஜெபம், ஆண்டவரே உமக்கு சித்தமாய் இருக்கிறவர்கள் உமக்கு ஊழியத்திற்கென்று நீ பிரத்யேகமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அழைத்துக் கொண்டு வாரும். இதுதான் இந்த ஜெபம். ஏன்னா இன்று உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். நம்முடைய எண்ணங்களுக்கும் அவருடைய எண்ணங்களுக்கும் ரொம்ப பெரிய கேப் இருக்கு. நம்முடைய ஒரு திட்டங்களுக்கும் அவருடைய திட்டங்களுக்கும். நாம் நின்று கொண்டிருந்த இடத்திலே நம்மை சுற்றி ஒரு சின்ன வட்டத்தை வரைய முடியும். எங்க நம்ம நிக்கிறோமோ
அந்த இடத்த சுத்தி நம்ம கை எங்க எட்டுதோ அந்த இடத்துல நம்ம சர்க்கிள் போட முடியும். ஆனா ஆண்டவர் போடக்கூடிய சர்க்கிள் அவர் எங்க நிற்கிறாரோ அங்கிருந்து போடும் போது நம்ம போடுற சர்க்கிளோட பெருசா இருக்கும். ஒரு சின்ன உதாரணம், I'm just giving you a small kind of a detail. We don't know what is God's plan. என்னுடைய புத்திக்கு இன்னும் அதிகமா சொல்ல போனா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த குருவி மூளைக்கு இந்த எறும்பினுடைய மூளை அளவிற்கு நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் படைத்த தேவனுக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையிலே திட்டத்திலே எதை சேர்க்க வேண்டும் என்று. அந்த குடும்பத்திற்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம், ஆனால் கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். Let's pray for the family at the end of it, but let also pray and give ourselves for what God's plan is. Glory be to God. Any more testimonies for the glory of God? சாட்சிகள் இருந்தால் நீங்க சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நன்றி பாடலை பாடி தேவ செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். Change my heart, oh God, make it ever true. Change my heart, oh God, may I be like you. You are the potter, I am the clay. Mold me and make me, this is what I pray. Change my heart, oh God, make it ever true. Change my heart, oh God, may I be like you. மாற்றும் தேவனே உண்மை உள்ளமா, மாற்றும் தேவனே உம்மை போலவே, கூயவன் நீரே களி மன்னா, வானைந்திடும் என்னை இதன் ஜெபமே. மாற்றும் தேவனே உண்மை உள்ளமா, மாற்றும் தேவனே உம்மை போலவே. Hallelujah. கண்களை ஆதரம் முடிக்கதை நோக்கி நாம் பார்ப்போம். Lord, bless this day. Let your words travel in us and teach us and make us to walk the righteous path. Amen. Hallelujah. Amen. இந்த நாள் கர்த்தர் நமக்கு என்று கொடுத்திருக்கிற ஒரு வசனம், அருமையான ஒரு கர்த்தருடைய செய்தி நம்ம மத்தியில் இருக்கிறது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. What a loving God that we have. இன்று அருமை சகோதரி மேரி அவர்கள் சொன்ன ஒரு விண்ணப்பம், வர்ஷா சொன்ன ஒரு சாட்சியில நீங்க கேட்டிருப்பீங்க. அருமையான விஷயம். இதுல ஒன்று ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்லவே அல்ல. It can never even be compared, it can never even be imagined, it can never even be close to it. அவருடைய நினைவுகளுக்கு நம்முடைய நினைவுகளை நாம் செலுத்தலாம், ஆனால் அவருடைய திட்டங்கள் வெவ்வேறாக இருக்கிறது. பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் எங்கள் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். இன்று காலை நாங்கள் ஆலயத்திற்கு சென்று தேர்தல் அந்த இடத்துல நாங்கள் சென்று பார்க்கும் பொழுது அநேகர் தங்களுடைய சுய நீதினாலே
சுய பெருமையினாலே, சுய கர்வத்தினாலே, சுய சட்டத்தினாலே, சுய ஆசையினாலே அந்த இடத்துல பதவிகளை நோக்கி அவர்கள் பயணம் செய்ததையும், அந்த பதவிகளை அடையும்படியாய், அந்த பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளும்படியாய் என்னென்னலாம் பண்றாங்களோ அதெல்லாம் பண்றாங்க. ஒரு இடத்துல ஒரு நபர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த நபருக்கு பதில் இந்த நபரை வாக்களிக்க வைக்கலாம். இன்னொரு இடத்துல சொன்ன விஷயம், அவங்கெல்லாம் கெட்டவங்க, நீங்க போட்டுருங்க, எங்களுக்கு போட்டுருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்கெல்லாம் கெட்டவங்க, நாங்க நல்லவங்க, எங்களுக்கு போட்டுருங்க. பிறனை நியாயம் தீர்க்க உனக்கு உரிமை உண்டோ? உன்னில் உள்ள குற்றத்தை தேவன் காண்கிறார். We cannot judge others because our mistake is there, but God sees. இந்த நாட்களை பார்க்கும் பொழுது இவர்கள் எண்ணக்கூடிய காரியங்கள், செயல்கள் எல்லாம், நான் ஆலயத்தை நன்றாக வழி நடத்துவேன். I will be a better person in leading the church. I will be the leader. I will be doing this and that. But in which way that you happen to give it for God's will? இந்த இடத்துல சொன்ன காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவங்களுக்கு வாக்களிங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்களே தவிர, கர்த்தருடைய சித்தம் நிறைய பெரும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு யாருக்கு உணர்த்துறாரோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு யாரும் சொல்லவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் கர்த்தர் நம்முடைய வாயில எதிர்பார்க்கிறார். அவர் முன்னிறுத்தப்பட்டு நாம் மறைக்கப்படும்படியா. God wants us to be there in front wherever we be, because he does not want us to be over there. That is his battle. அவருடைய ஒரு வேலை. ஆனா இன்று அநேகர் நீங்க பார்க்கும் பொழுது சுய பெருமை, நான் இந்த பதவியை வகிக்கணும், நான் இந்த பதவியில இருக்கணும், எனக்கு எல்லாம் இவங்க பண்ணணும், நான் தான் இது பண்ணுவேன். பெருமையினுடைய சின்னம், ஒரு பொறாமையினுடைய சின்னம், ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இல்லாத ஒரு அடையாளம். விட்டு கொடுப்பதோ, மற்றவர்களுக்கென்று அனுசரித்து போவதோ, மற்றவர்களை குறை கூறாமல் இருப்பதோ இங்கு காணப்படவில்லை. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது விஷயம் என்ன தெரியுதுன்னா, முதலாவதாக தேவன் அங்கு இல்லை. God is not there. If God would have been there, God's name would have been there. கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா இன்று நான் பார்த்த எல்லாருமே ஆலயத்துல ஒரு பொறுப்பை வகிக்கணும், ஆலயத்துல ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும்னு நினைச்சாங்களே தவிர கர்த்தரை யாரும் முன்னிலைப்படுத்தவே இல்லை. வாக்களிக்க சென்று ஒருத்தர்கிட்ட கூட ஜெபம் பண்ணிட்டு போடுங்கன்னு சொல்லலை. கர்த்தர் சித்தமானால் இவங்களாம் வரணும், உங்களுக்கு சித்தமா கர்த்தருடைய சித்தம், நீங்க ஜெபம் பண்ணி யாருக்கு போட்டுக்கணும் நீங்க போடுங்க. இந்த வார்த்தையும் வரல. தேவனுடைய வேலைக்கு, தேவனுடைய இந்த ஊழியத்திற்கு தேவன் அழைத்திருக்கிறார். யாரெல்லாம் வர வேண்டுமோ கர்த்தர் அவங்களை அனுப்புவார். நீங்க விசுவாசத்தை போடுங்க, இந்த வார்த்தை வரவே இல்லை. எனக்கு போடுங்க, உனக்கு போடுங்க, அவனுக்கு போடாத. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணுது. சுய நீதி, சுய சட்டம், சுய கௌரவம், சுய பெருமை, சுய அங்கீகாரம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் அங்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்திலே, அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிரசன்னத்திலே இவர்கள் சதிசெயரும் பரிசெயருமாய், இவர்கள் மூப்பர்களுமாய் முன் நின்று எல்லா காரியத்தையும் தங்களுடைய பெயர்களுக்கு வாங்கிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் அங்கு இப்படி இருப்பார். இதை யோசித்து பார்த்தேன். ஆண்டோடு பேசிக்கொண்டு ஆண்டவர் சொன்ன ஒரே விஷயம், இவங்க என்ன வேணா பிளான் பண்ணட்டும், சுசல் எப்படி வேணா பிளான் பண்ணட்டும், ஆனா நான் யாரை வைக்கிறேனோ அவங்க தான் வருவாங்க. ஆமேன். சில நேரத்துல இவங்க குருட்டாட்டமா சில ட்ரிக் கேம்லாம் ஆல்ரெடி உள்ள வரலாம். ஆனா இருந்தாலும் என்னுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாத மூடர்களாய் இவர்கள் இருக்கிறார்கள். காரணம், என் நினைவுகள் இவர்கள் நினைவுகள் அல்ல, இவர்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை நீங்களும் நானும் சொன்னா பரவாயில்ல, ஆண்டவரே சொல்றார். இது ஒரு பெரிய விஷயம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் இப்படி இருக்கிறாரா? கர்த்தரை சேவிக்கிறவங்களுக்கு கர்த்தரை முன்னிறுத்த எப்படி இருக்கிறாரா? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நிலையை பார்க்கிலும் என் நிலைகளும் உயர்ந்திருக்கு. When they keep God, they have forgotten the secret message hidden behind, where how God is so great and high, God will keep them in high. Because the length and the width and the height is more enormous. What a normal man who has a brain of an ant cannot think. ஒரு எறும்பு இருக்கிற மூளை வச்சிட்டு இருக்கிற ஒரு சின்ன கொசு போல இருக்கிற மனுஷனுக்கு அவருடைய ஒரு திட்டம் ஏமாத்திரம். இன்று ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய
வேலைகளிலே, உங்களுடைய படிப்புகளிலே, உங்களுடைய சூழ்நிலையிலே நீங்க எங்கேயாவது ரொம்ப பின்ன தள்ளப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா இதுவும் கர்த்தருடைய செயல். ஏதாவது ஒரு விஷயத்தை நிமித்தமா ஆண்டவரோட உணர்த்த. சில நேரம் நம்ம தப்பு பண்ணுவோம். தப்பு பண்ணும்போது எப்படி ஒரு பெற்றோர் நம்மளை வந்து திருத்துறாங்களோ அதே போல ஆண்டவர் சிக்ஷித்து நம்மளை காப்பாற்றுற ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் ஆண்டவர் அனுமதிப்பார், ஆனால் அவரை தேடும் பொழுது உயர்ந்த அடைக்கலத்திலே ஆண்டவர் வைக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இது மட்டுமல்ல, ஆண்டவர் இன்னொரு விஷயத்தை அழகாய் பேசின ஒரு காரியம், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லும்படியாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். My times are in thy hand. இன்று சொல்லக்கூடிய ஒரு ஃபேஸ்புக்ல பார்க்கும் பொழுது ஒரு திரைப்படத்துல ஒரு டயலாக் ஒன்று வருது, என் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நானாய் செதுக்கியது என்று ஒரு நடிகர் பேசுகிறார். இதை அநேகர் என்ன பண்றாங்க, அவங்க பேசுற மாதிரி கொஞ்சம் ஆக்ட் பண்ணி டப் மேஷ்லாம் பண்றாங்க. அப்ப நான் யோசித்து பார்த்தேன், இது எப்படி சாத்தியம்? எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை தானே செதுக்க முடியாது. காரணம், கர்த்தர் அந்த வாழ்க்கையில் இராவிட்டால் அவன் சிறு வயதிலே மரித்து போயிருப்பான், உபாதைகளே மரித்து போயிருப்பான். ஏதாவது ஒரு கஷ்டத்துல நஷ்டத்துல ஆண்டவர் பெரிய அடி அடிச்சிருப்பார். ஆனா இன்று ஆசீர்வதிக்கிறதெல்லாம் கர்த்தர் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு சொல்றது நான் தான் எல்லாம் அப்படின்னு. ஆனா எங்க சங்கீதக்காரன் தன்னை எவ்வளவு அழகா தாழ்த்துறாரு பாருங்க, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. லார்ட், மை டைம்ஸ் ஆர் இன் thy hands. அன்று நீர் சொன்னா நான் வாழ்வேன், நீர் சொல்லனா நான் இறந்து போவேன். அன்று நீர் என்னை விட்டு போனீர்னா எனக்கு வாழ்க்கையில துன்பம் தான், நீர் என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு இன்பம் தான். இந்த வார்த்தையில படிக்க 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 அப்போ எனக்கு தோன்ற ஒரு பெரிய காரியம், காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நீங்களும் நானும் இன்று உயிரோடு இருக்கிறோம், இன்று சுவாசிக்கிறோம், இன்று பிரீதிங் ப்ராப்ளம் இல்லை, வீசிங் ப்ராப்ளம் இல்லை, ஈஸ்னோஃபீலியா இல்லை. இன்னைக்கு நம்மளுக்கு வந்து இந்த கொரோனானுடைய ஒரு தாக்கத்துல நம்ம கஷ்டப்படலை. இதெல்லாம் நம்ம சந்தோஷமா சுகமா நல்லா சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், எல்லாம் பண்றோம்னா இது நம்முடைய காலங்கள் யார் கரத்தில் இருக்கிறது? ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. We have been living. வருஷம் அருமையா ஒரு சாட்சி சொன்னாங்க, அந்த வீடு விற்கப்படும்படியாய் நாங்க வெளியேற்றப்படும்படியாய் எல்லா சூழ்நிலை அமைந்தது, ஆனா கர்த்தர் காப்பாற்றி கொடுத்தார். நாங்க நிற்கிற வீடு ஆசீர்வாதம். ஒரே ஒரு ஜெபம் விசுவாசத்தினுடைய அளவு, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு முறை ஆண்டவர் அவர்கள் கர்த்தரை நோக்கி அவர்கள் கேட்ட காரியம், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கணும், உடனே இறங்கினார். இவங்க எவ்வளவு பாவிகளா இருந்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கணும் இறங்கி வந்தார். அப்பேற்பட்ட தேவன் இன்று அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு துதியோ கனமோ மகிமையோ ஆலயங்களிலே மனிதர்களிலே யாரும் கொடுக்காமல் இருக்கிற காரியத்தை பார்க்கும்பொழுது அப்ப எந்த அளவுக்கு ஒரு கோபம் வரும், எந்த அளவுக்கு எரிச்சல் வரும். தேவன் தன்னுடைய ஒரே பேரனுக்குமாரனை கிறிஸ்துவை இந்த உலகத்துல கொடுக்கும் பொழுது, கிறிஸ்துவானவர் வளர்ந்து ஊழியம் செய்த நாட்களிலே தன்னுடைய ஆண்டவருடைய ஒரு திருச்சபையை இவர்கள் சந்தையாய் மாற்றும் பொழுது, என் பிதாவின் இருப்பிடத்தை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று அடித்து விரட்டுகிறார். எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாரு. அப்போ எவ்வளோக்கும், அப்போ மனுஷகுமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவா இருக்கும் பொழுது அவருக்கு அவ்வளோக்கும் வரும்பொழுது, நித்திய தேவனா நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன் நம்முடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தும் போது, சேதப்படுத்தும் போது எந்த அளவுக்கு கோபப்படுவார். இதனுடைய கோபாக்கினியை, இந்த ஆக்கினியை, இந்த ராத்தை வாங்குறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியல. தெரிஞ்சும் செய்வாங்க, தெரியாமலையும் செய்வாங்க. ஆனா வேதத்தை குறிப்பிட்டது போல, நேற்று நான் சொன்னது போல, அவர் காணாத நேரங்களில் காணாத தேவனா இருக்கிறார். அவர் அறியாத காலங்களில் அவருக்கு ஆனா அறிந்தும் தெரிந்து செய்கிற காரியங்களை அவர் மன்னிக்கிறார். ஆனால் மன்னிப்பு கூட கேட்காம இருக்கிறோம்னா அதனுடைய ஆக்கினியை நமது குடும்பத்தின் மேல், நம்முடைய 3ஆம் 4ஆம் 5ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்க தேவனா இருக்கிறார். சங்கீதக்காரன் அவனுடைய வாழ்க்கைக்கு அப்புறம் தன்னுடைய மகன் சாலமோனுடைய வாழ்க்கை நல்லா இருந்ததுக்கு காரணம், தன்னை தாழ்த்துகிற ஒரு இடத்துல நாம் பார்த்து கொண்டிருக்கோம். தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும் பொழுது சில இடங்கள்ல பெருமை தலை தூக்கும்போது, சில இடங்கள்ல வந்து தவறான காரியங்கள் செய்யும் பொழுது அடுத்த நிமிஷம் ரெப்பென்டன்ஸ் வந்துடுவார். உடனே ஆண்டவர் காலில் விழுந்துருவார். ஆண்டரை மன்னிச்சிருங்க, ஆண்டவர் என்னோட இருங்க, என்னோட பேசாம இருக்காதீங்க, என்னோட இருங்க. உடனே ஆண்டவர் இறங்கி வருவார். அதனாலதான் சொல்றாரு, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. My times are there in thy hands, O Lord. அருமையான வசனம். படிக்கக்கூடிய, கர்த்தர் நம்மோடு இருக்கக்கூடிய
இந்த வசனம். சங்கீதக்காரன் போல நானும் சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கும் இறங்கி வரார். விசேஷமா நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவனா இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. அப்ப நானும் உன்னை காப்பேன் அப்படின்ற வார்த்தைக்கு என்னன்னா, தன்னுடைய தூதர்களை அனுப்புவார், தன்னுடைய குமாரனை அனுப்பி இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் பரமபிதாவாகிய ஆண்டவர் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினார். சில பேருக்கு வாழ்க்கையில ஒரு பொறுமைன்றது இருக்காது. உடனே அடைஞ்சிடணும், உடனே வேணும், உடனே செய்யணும். இப்படி அநேகர் தங்களுடைய சுய பிரயாசத்திற்கும் சுய ஆசைக்கும் தன்னுடைய சுய பெருமைக்கும் கௌரவத்திற்கும் பதவிக்கும் போகிற காரியங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மேல என்ன வருமா? பூச்சக்கரத்தின் மேலெங்கும் the planet that evolves, the ball which has been kept without no balance, it's just hanging in the space, the planet where you can see when all those wrath is going to be put onto it. பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தகும்படி நானும் உன்னை காப்பேன். even I will save you, I will deliver you. பொறுமையை குறித்து சொல்லி வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பொறுமையாய் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்யட்டும் என்று நாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற நாட்களை நாம் நினைச்சு பார்க்கக்கூடிய வசனம், பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக சோதிப்பார். ஆனா ஆண்டவர் கைவிட்ட மாட்டார். அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி இவர்கள் மனிதர்களை ஏமாற்ற காரியத்தில் ஆண்டவர்களை விட்டு விடுறார். ஆனா இப்படிப்பட்ட அருமையான ஒரு ஸ்லாக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம அவர் சொல்லி கொடுத்த அந்த விசுவாசத்தினுடைய ஒரு அளவில் இருக்கிறோம். அது மட்டும் அல்லாம அவர் விசுவாசத்துல நிலைத்து நிற்கிறோம், பொறுமையாய் காத்து கொண்டிருக்கிறோம், அவருடைய வார்த்தையை நம்பிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு சோதனை வந்தாலும் நம்மை காட்டுவதற்கு தப்பு வைக்கும்படி அவர் இருக்கிறார். சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். He is also going to save us and deliver us. இந்த நாள் ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் தெளிவாக பேசுகிறார். இந்த 3 வசனங்கள் நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எங்க இருக்கிறார், நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த விசுவாசனுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குதுன்றது தெரியும். அதுக்கு ஆண்டு எப்பேற்பட்ட ஒரு சுகத்தை கொடுப்பார் தெரியும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அந்த நல்ல ஆண்டவரை நாம் வணங்குகிறோம், விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். நம் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும் சுகங்களையும் பலன்களையும் பெற்றுக் கொள்ள போகிறோம். மற்றவர்களைப் போல சாபங்களையும் மற்றவர்களைப் போல ஆக்கினியையும் நம்முடைய தலையிலே நாம் வடித்துக் கொள்ள போவதில்லை. கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். சோதனை வந்தா கூட ஆண்டவர் காப்பாற்றுவார். Even in temptations, the true God is talking to you tonight. Let's close our eyes and look unto God. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நமது மத்தியில் இருக்கிற சுவிசேஷகி வாட்சன் அவர்கள் முன் வந்து ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே ஓய்வு நாளின் இரவு வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆலயத்துக்கு போய் எல்லா காரியங்களையும் முடிக்கும்படியாய் கர்த்தர் செய்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த மார்ச் மாதத்திலே 14 நாட்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நாளை தினத்திலே 15வது நாள். இந்த 3.5 மாதங்களை நாங்கள் முடிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த மாதத்தை ஆண்டவரை ஆரம்பித்தவர்கள், ஜனவரி மாதத்தின் 1 தேதி ஆரம்பித்தவர்கள் இந்த நாளிலே எங்களோடு கூட இல்லாதபடிக்கு இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருந்து இம்மட்டும் காத்த இம்மானுவேலாய் வழிநடத்தினருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 3 மாதங்களும் எங்களுக்கு உணவு, உடுக்க, உடை, இருக்க இடம், தேவையான ஊழியங்கள், எல்லா காரியங்களையும் நீர் அற்புதமாய் ஆச்சரியமாய் நீர் சந்தித்து கொடுத்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. இந்த யுத்தம் எங்களுடையதல்ல, இந்த யுத்தம் உம்முடையது. பிசாசின் பிள்ளைகள் விற்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் கிருபை தந்தற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் வந்திருக்கிற 3 குடும்பங்களை ஆசீர்வதியும்.
அவர்கள் சொன்ன சாட்சிகளை எல்லாம் நாங்கள் கேட்டோம் சுவாமி. வர்ஷா குடும்பத்துக்கு ஒரு பெரிய விடுதலை நீர் கொடுத்திருக்கிறீருக்காம ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே, இந்த நாளில் சிங்கப்பூரில் மரித்து போயிருக்கிற அந்த மகனை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். பிள்ளைகள் ஒரு விதமாய் ஆண்டவரே பல விதமான காரியங்களை யோசித்து கொண்டிருந்தாலும் உம்முடைய சித்தம் எதுவோ அதை அவருடைய வாழ்க்கையிலே நீர் செய்வீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனை இழந்திருக்கிற பிள்ளைகள், கணவனை இழந்திருக்கிற மனைவிக்கும் நீர் ஆறுதல் கொடுக்கும்படியாய் ஆண்டவரே ஒரு தெளிவை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய சிறையிருப்பை நீர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீர் கேட்டு கர்த்தாவே ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். லேலிக்குட்டி ஜார்ஜ் சகோதரி உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் சுவாமி. இன்டர்நெட்டில் அவர்கள் எப்பொழுது ஜெபித்தாலும் பல பிரச்சனைகளை கொடுத்து பிசாசானவன் நிறுத்தி வைத்தாலும் உடைய கரம் மகளோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தனிமையில் இருக்கிற அந்த மகளுக்கு நீர் பாதுகாப்பின் தேவனாயிரும். அந்த வீட்டை சுற்றிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். உடைய தேவ தூதர்கள் விழாவி வரட்டும். பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் மருமக்கள் மாறையும் மருமகனையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரை எப்பொழுதும் உம்மை சார்ந்திருக்கிற மகளாய் நீர் அவர்களோடு கூட இருக்கிறேன் என்ற நம்பிக்கையையும் ஆண்டவரை நீர் கொடுத்து எப்பொழுதும் இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தி முழு விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். சகோதரி மேரி மனோகர் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். மனோகரை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அவர் செய்கிற எல்லா வியாபார காரியங்களையும் நீர் பொறுக்கப்படும். அந்த மகள் ஆண்டவரை செய்கிற ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப வீராங்கனையாய் ஆண்டவரே இந்த விடுதலையின் ஊழியத்தில் கலந்து ஆண்டவரை மகள் செய்கிற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மோனியும் ஜெஃப்ரியும் இந்த கரத்தில் கொடுக்குறோம். வரப்போகிற பரீட்சை நாட்களில் நல்ல விதமாய் பிள்ளைகள் பரீட்சை எழுதி ஆண்டவரை பாஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்யும். எங்கு பார்த்தாலும் கொள்ளை வியாதிகள் இருக்கிறதுனால இரத்த கொட்டைக்குள்ளே எங்களை எல்லோரையும் நீர் மறைத்துக்கொள்ளும். வர்ஷா கொடுத்திருக்கிற ஆழமான விசுவாசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவளும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப வீராங்கனையாய் வாலிப பிள்ளைகள் மத்தியிலே நீர் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த 3.5 மாதங்கள் எங்களோடு கூட இருந்த தேவன் நாளை தினத்திலிருந்து திரும்பவும் ஒரு 15 நாட்கள் 16 நாட்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து கொடும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்க ஆண்டவரே நாங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியா இயேசுவோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, forget not all his benefits. ஆசீர்வாதம், benediction. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுன்ய ஐக்கியமும் இந்த நாளிலே கலந்து கொண்ட 3 குடும்பங்களோடும் எங்களுடைய ஊழியத்தின் குடும்பங்களோடும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். May the good Lord bless you, be with you, guide you, guard you, and protect you. And may God be along with all your endeavors. கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து அனைத்து காரியங்களிலும் கர்த்தர் உங்களோடு இருந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Amen. Thank you for joining us tonight. Tomorrow 8 o'clock we're going to join together and worship God together as one family. இன்றைய ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளை இரவு சரியாக 8 மணிக்கு நாம் தேவனை நோக்கி நாம் ஒரே குடும்பமாக நாம் பார்க்க போகிறோம். God bless you. Praise the Lord. Good night.
பிரைஸ் லார்ட் சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், நான் ஆக்சுவலா இன்னைக்கு சர்ச்சுக்கு ஓட்டு போடவே போல பிரதர். நான் அதை பண்ண மாட்டேன்னு வீட்ல இருந்துட்டேன். நான் பண்ணது தப்பா கரெக்டானே தெரியலங்க பிரதர். சிஸ்டர், நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே இந்த பிரதர். இந்த இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, அதனாலதான். ஓ சாரி. ஓ சாரி. Thank you பிரதர். குட் நைட். பை. Yeah, bye. Thank you, Aunty. Good night, Aunty.